ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இப்போல்லாம் சாயங்காலம் ஆனாலே லேசாக மழை வர மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கடையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக ருசியாக இந்த பஜ்ஜியில் ஆயில் அதிகமாக இழுக்காத மாதிரி எப்படி பஜ்ஜி செய்யலான்னு சொல்லி நம்ம சேனல் இன்றைக்கி போட்டிருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 2 வாழைக்காய் இருந்தால் போதுங்க, 10 பஜ்ஜிக்கு மேலே செஞ்சிடலாம். இந்த மாதிரி 2 வாழைக்காயை கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தோல் சீவிக்கங்க. இந்த 2 வாழைக்காயோட ரேட் வந்து வெறும் 10 ரூபா தாங்க. ஒரு வாழைக்காய் வந்து 5 ரூபா தான். இன்றைக்கி அது மார்க்கெட்டுக்கு போனதுனால எனக்கு அந்த சீப்பான ரேட்டில் கிடச்சிது. வாழைக்காய் தோல் சீவிட்டு 2 பக்கம் இதை கட் பண்ணி விட்டுலாங்க. கட் பண்ணி விட்டு பிளேடை வச்சு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம அதில் சீவிக்கலாங்க. எனக்கு வந்து ஒரு வாழைக்காய்க்கு வந்து 5 பஜ்ஜி போடுற மாதிரி பீஸ் கிடச்சிதுங்க. நம்ம ஒவ்வொன்றா அந்த மாதிரி வந்து போட்டுட்டோம். இன்றைக்கி பேக்கரி கடையில் போய் ஒரு பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டோன்னா ஒரு பஜ்ஜி வந்து 10 ரூபாங்க. இன்றைக்கி நான் 10 ரூபா போட்டு 2 வாழைக்காய் வாங்கினேன். டோட்டலாக 10 பஜ்ஜி வந்ததுங்க. அதுவும் வந்து நம்ம வீட்டிலேயே செய்கிறனால ஆயிலெலாம் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ண ஆயிலை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோங்க. கடையில் சாப்பிட்றதுனால என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஆயிலை வந்து குறைஞ்சது ஒரு 10 தடவையாவது பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து அப்படி 10 தடவை பயன்படுத்த மாட்டோம். கடையில் சாப்பிட்றதுனாலும் சரி, வீட்டில் சாப்பிட்றதுனாலும் சரி, ஆயிலில் பொரிச்ச ஐட்டம் கொஞ்சம் அளவாகவே சாப்பிட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லது. இந்த மாதிரி வந்து பீஸாக போட்டாச்சுங்க. பீஸாக போட்டு நம்ம நிறையா எனக்கு 10 பீஸுக்கு மேலேயே கிடச்சிருக்கு. இதுவே கடையில் நான் சாப்பிட்றதுனா 10 ரூபாய்க்கு ஒரே ஒரு பஜ்ஜி தாங்க கிடச்சிருக்கும். எனக்கு 10 பஜ்ஜிக்கு மேலேயே கிடைக்க போகுது. இது எல்லாத்தையும் நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் பஜ்ஜி மாவை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து நம்ம உள்ளே போட்டுக்கலாங்க. கூடவே கடலை மாவையும் ஒரு 1/2 டம்ளர் வந்து அதில் சேர்த்திக்கலாங்க. கடலை மாவு விருப்பப்பட்டால் தான் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டியது இல்லைங்க. கூடவே லைட்டாக உப்பு சேர்த்திக்கங்க. உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக சோடாப்பும் இது கூட நம்ம கலக்கிக்கலாங்க. சோடாப்பு கலக்குனிங்கன்னா கொஞ்சம் பஞ்சு மாதிரி வரும். அதுக்காக சோடாப்பு லைட்டாக கலக்கியிருக்கு. கூட தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி வந்து அளவாக தான் சேர்த்தணும். ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக சேர்த்திருக்கூடாது. தண்ணி வந்து மீடியமாக சேர்த்தி கொஞ்சம் ஒரு தோசை மாவு பதமாக வந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்கும். அதே மாதிரி பஜ்ஜியும் நல்லா சாப்பிட்டா புஷ்ஷுன்னு வராது. தண்ணி வந்து அளவாக தான் இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி ஊற்றணும் அப்படின்னா தோசை மாவு பதமாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து லைட்டாக ரெட் கலரில் இருக்குது. அதுக்கு என்னென்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி காலிஃப்ளவர் சில்லி வந்து நம்ம பொரிச்சோங்க. அதே எண்ணெய் தான். நம்ம ஒரு தடவை தான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது தடவை யூஸ் பண்ணுறேங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவில் நம்ம ஒவ்வொரு வாழைக்காய் எடுத்து உள்ளே பரட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. ஒவ்வொன்றா பாருங்கள், போட்ட உடனே எப்படி அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு போகாமல் நல்லா புஷ்ஷுன்னு அப்படியே பஜ்ஜி வந்து எப்படி சாஃப்டாக புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வருதுன்னு பாருங்கள். அப்படியே நம்ம அந்த இதை வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம திருப்பி விட்டுடலானுங்க. திருப்பி பார்த்திங்கனாலே தெரியும் வெந்துருச்சா இல்லையா அப்படின்ட்டு. லைட்டாக ப்ரௌன் ஷேடில் வந்துருச்சுனாலே நம்ம திருப்பி விட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இதுவும் திருப்பி விட்டு 2 சைட்லேயும் ப்ரௌன் ஷேடில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை அப்படியே ஒரு அரிக்க வச்சு வெளியில் எடுத்துக்கலாங்க. சாயங்கால நேரத்தில் மழை வர நேரத்தில் இந்த மாதிரி சூடாக ஒரு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு டீயும் காஃபியோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. ஃபைனலாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே.